வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ போட்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. இப்படி சொல்றதுக்கே பயங்கர வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நான்லாம் பயங்கரமான விஜய் ஃபேன் தான். என் ஃபேமிலியுமே எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். நான்லாம் இந்த துப்பாக்கி கத்தி அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ஃபேன் ஆனவன் கிடையாது. நான் ஒன்ஸ் மோர், லவ் டுடே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அந்த பீரியட்லேருந்தே நான் விஜய் ஃபேன். ஆனால் நானே என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி விஜய் நான் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்போ வந்த டைம் கரெக்டான டைம் தான், பட் அவர் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் அட்டம் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவர் சிஎம் ஆயிட்டாரு. அதெல்லாம் பார்த்தப்போ பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கு. சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் எதுவும் ஒன்று. சரி, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். படத்தோட ரிவ்யூ என்னங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க. ஜனநாயகன் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே கூடவே சேர்ந்து 2 ஷாக்கிங்கான நியூஸ் வந்தது. என்னன்னா, விஜய் இனிமேல் நடிக்க மாட்டாரு, இதுதான் அவருக்கு கடைசி படம், இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு போயிடுவாரு அப்படிங்கிற அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எனக்கு அது புதுசா இருந்தது. ஏன்னா எந்த ஆக்டருமே இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு யாரும் அனௌன்ஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. எல்லா ஆக்டருக்குமே அவங்க கரியர்ல ஒரு பீக் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அது சேச்சுரேட் ஆகும். அப்போ படங்கள் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் போக போக அவங்களே படம் நடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திடுவாங்க. அந்த சேச்சுரேஷன் ஸ்டேஜில் கூட யாருமே இதுதான் என்னோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பீக்ல இருக்கிறப்போ ஒரு ஆக்டர் நான் இதோட நிறுத்திக்கிறேன், நான் அரசியலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது இது எப்படிங்கிறது கொஞ்சம் அக்செப்ட் பண்றது கஷ்டமா தான் இருந்தது. 2வது ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த கடைசி படங்கிறது ஒரு ரீமேக் மூவி அப்படிங்கிறது. அவர் ரீமேக் மூவி பண்ணியே ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசியா வந்த ரீமேக் படங்கிறது நண்பன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்த எல்லா படமுமே ஒரிஜினல் ஸ்டோரி தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ கடைசி படம்னு சொல்றாங்க. ஆனால் இந்த கடைசி படத்தை ஏன் ஒரு ரீமேக்கா பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விலாம் இருந்தது. உங்களுக்கே தெரியும், இது தெலுங்குல பகவத் கேசரியோட அஃபிஷியல் ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு. பகவத் கேசரியில திரு பாலையா நடிச்சிருப்பாரு, ஸ்ரீலீலா அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி தான். இன்ஃபேக்ட் அந்த மூவி ஒரு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. ஆனா அந்த படம் பாலையா அவர்களுக்கே உரிய அந்த கமர்ஷியல் மீட்டர் இருக்குல்ல, ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்ச் அந்த லெவல்ல இருக்கும். ஸோ அந்த படத்தை எந்த ஒரு ஹீரோ ரீமேக் பண்ணாலுமே அதை அப்படியே ரீமேக் பண்ணிட முடியாது. கொஞ்சம் அதை டோன் டவுன் பண்ணணும். ஏன்னா அந்த கமர்ஷியல் மீட்டருங்கிறது பாலையா அவருக்கு மட்டும்தான் செட் ஆகும், வேற எந்த ஹீரோக்குமே செட் ஆகாது. அதே நேரத்தில் விஜய் அவர்களும் நிறைய ரீமேக்ஸ் மூவி பண்ணியிருக்காரு அவர் கரியர்ல. இன்ஃபேக்ட் நம்ம தளபதி கிட்ட ஒரிஜினலை விட ரீமேக் பெட்டரா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. கில்லி, ஏன்னா தெலுங்குல ஒக்கடவு தான் ஒரு 6-7 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணாங்க. அந்த எல்லா லாங்குவேஜும் கம்பேர் பண்றப்போ தமிழ்ல இருக்கிற வெர்ஷன் தான் பெஸ்டா இருக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பி என்டர்டெய்னரா இருக்கும். ஸோ அந்த விதத்துல பகவந்த் கேசரியை ஜனநாயகனா ரீமேக் பண்றப்போ அதை சீன் பை சீன் ரீமேக்கா பண்ணாம கொஞ்சம் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாத்திருக்காங்க. சரி, படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் விஜய் படத்துக்கு உண்டான அத்தனை கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுமே உள்ள ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜ் என்டர்டெய்னரா இருக்கு. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பிளாஷ்பேக் போர்ஷன், அந்த கண்ணகி மெட்டஃபர், அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் சட்டையரா வர சில சீன்ஸ்லாம் ஹெச் வினோத்தோட ஃபிளேவர் பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுது. அது எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. சரி, அப்ப படத்துல பிரச்சனையே இல்லையா அப்படின்னா பிரச்சனை இருக்கு. என்னன்னா, இவங்க இந்த படத்தை தெலுங்குல இருந்து சீன் பை சீன் ரீமேக் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்கிறது புரியுது. அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பகவந்த் கேசரியில இருக்கிற அந்த ஸ்கெலிட்டல மட்டும் எடுத்துட்டு இவங்க அந்த கான்ஃபிளிக்டை மாத்திருக்காங்க. பொதுவா கமர்ஷியல் படத்துல கான்ஃபிளிக்ட்ங்கிறது வில்லன் மூலமா தான் வரும். வில்லன் தான் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவான், அதை சால்வ் பண்றது தான் அந்த ஹீரோட கதையா இருக்கும் கமர்ஷியல் சினிமா ஃபார்மேட்ல. ஸோ இந்த படத்துல அந்த வில்லனோட கேரக்டரைசேஷன், அவன் ஐடியாலஜி, அவன் என்னென்னலாம் பண்றான், இது எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. சரி, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பாட்டு பாடுறவங்கலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஹை பிச் எடுத்துட்டேன், அதுல இருந்து அதுக்கப்புறம் என்னால் கீழே இறங்க முடியல அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளம் தான் இந்த ஜனநாயகன்ல வர வில்லனோட கேரக்டரைசேஷன்லயுமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹை பிச்சா போய் ஓவர் த போர்டா போய் அவனை ஒரு பெரிய வில்லனா, அவன் ஒரு இன்டர்நேஷனல் மிஷினரி, அவன் ஒரு 2-3 நாடுகளை அழிச்சிருக்கான், அவன் ஒரு பயங்கரமான ஒரு நாச சக்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எலிமெண்ட்லாம் காமிக்கிறாங்க. ஏன் அப்படிலாம் காமிக்க கூடாதா ஒரு வில்லனை அப்படின்னா, தாராளமா காமிக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் காமிக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் நிறைய சீன்ஸ் கிரியேட் பண்ணி கதையோட ஒன்ற மாதிரி பாக்குற ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் கொஞ்சம் லென்த்தியா எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இங்க ஏற்கனவே தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற அந்த மெயின் லீடுக்கு ஒரு 2-3 பேக் ஸ்டோரி இருக்கு, அவருக்கு எமோஷனல் பாண்டிங் இருக்கு, அவருக்குன்னு ஒரு லைஃப்ல கோல் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2-3 எலிமெண்ட்ஸ் இருக்கிறப்போ இந்த விஷயத்தையும் வில்லனுக்கும் எக்கச்சக்க எலிமெண்ட்ஸ் காமிச்சு இது ரெண்டுத்தையும் ஒரு கதையா கனெக்ட் பண்ணி ஹீரோ வர்சஸ் வில்லன் அப்படின்னு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போறதுங்கிறது
பார்க்குறவங்களுக்கு மேபி வந்து டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக படலாம், இல்லைனா சில பேருக்கு வந்து என்ன ரொம்ப மேம்போக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட தோணலாம். அதனாலேயே என்ன இருக்கு அப்படின்னா, சில பேருக்கு செகண்ட் ஹாஃப்ல அதுவும் டுவர்ட்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து சில எபிசோட்ஸ் வந்து இழுக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கலாம். அது முக்கியமாக இந்த ஆர்சி வார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் தெரிவாரு. என்ன மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்க, சான்ஸே இல்லை. இந்த படம் வந்து யூஏல 15+ ரிலீஸ் ஆயிருக்கு, இந்தியாவில் வந்து ஏ சர்டிஃபைடாக வந்திருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு கொஞ்சம் தகுதியான படம் தான் இது. ஏன்னா ரத்தம் தெரிக்கிற மாதிரி பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கு, தலையை வெட்டுறது கையை வெட்டுறது அப்படின்லாம் சொல்லி. நானே நினச்சேன்னா மேபி இந்த டேரக்டர், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சென்சார் போர்டு இவங்கலாம் கொஞ்சம் பேசி டிஸ்கஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ணி அந்த சீன்ஸ்லாம் எதர் ட்ரிம் பண்ணியோ இல்லை பிளர் பண்ணியோ மாற்றிருந்தாங்கன்னா இந்த படம் யூஏ இல்லைனா PG-15 கூட வந்திருக்கும். ஸோ தட் குழந்தைங்களும் பார்த்துருப்பாங்க. குழந்தைங்க ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வருது. அது ஒரிஜினல் வெர்ஷன்லையுமே வரும். இன்ஃபேக்ட் அந்த சீக்வன்ஸுக்கும் படத்தில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் இருந்தாலும் இன்ன தேதிக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வன்ஸ். அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த விஷயத்தை கன்வே பண்றப்போ குழந்தைங்க மனசுல அது ஈஸியா ரிஜிஸ்டர் ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால குழந்தைங்க அந்த படத்தை பார்க்கவே முடியாது. பட் சென்சார் போர்டை சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் 6 months என்ன நடந்ததுங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம தளபதி படத்தில் டான்ஸு, ஃபைட்டு, பாட்டு, காமெடின்னு போட்டு கலக்கியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு பில்லரே. அதுவும் வந்து ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று ஆடி இருக்காரு. வயசு 52 ஆகுது. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டான்ஸ் ஆடினாரோ அதே எனர்ஜியோட இப்பயும், இன்ஃபேக்ட் அப்போ போட்ட ஸ்டெப்ஸோட இன்னும் டஃப்பான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காரு. எப்படிதான் அவருக்கு இந்த எனர்ஜிலாம் வருதோ தெரியல. இதுக்கப்புறம் யார் வந்து நம்மளை இந்த மாதிரிலாம் என்டர்டெயின் பண்ண போறானே எனக்கு தெரியல. ஏன்னா இனிமே அவர் படம் நடிக்க மாட்டாரு, இனிமே அவர் படங்கள் வராதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்மள மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து அவரை டெய்லி பார்க்க முடியாது. அவரோட பர்சனல் பழக்கமும் கிடையாது நம்மளுக்கு. அவரை சினிமாவில் பார்க்கறது தான். சினிமாவில் அவர் போர்ட்ரே பண்ணுற கேரக்டர், அவர் பண்ணுற மேனரிசம், டான்ஸு, காமெடி இதுதான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பார்க்க கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இதோட பெரிய விஷயங்களை நோக்கி நகர்ந்துட்டாரு. ஸோ சினிமாவில் ரீல் ஃபைட் போட்டது போதும், மக்களுக்காக ரியல் ஃபைட் போட போயிட்டாரு. இளைய தளபதியா வந்து தளபதியா மாறி இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அப்படி ஆயிட்டாரு. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் தளபதி விஜய். ஜனநாயகன் தேட்டரில் போய் பாருங்க. தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஆன்லைன்ல லீக் ஆகி 4 மாசம் ஆகி யாருமே அதை கண்டுக்காம படம் தேட்டரில் வந்தால் தான் பார்ப்போம்னு பயங்கர கமிட்டடாக இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல மூமெண்ட் தான். இந்த படத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்குமே நம்ம இந்த மாதிரி பைரசி அவாய்ட் பண்றது நல்லது. நம்ம தளபதியோட கடைசி படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த என் கிரெடிட்ஸ்ல வர விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்கிரீனிங்க்கு மட்டும் தான் வருது. அவுட் சைட் இந்தியா எதுவுமே வரல. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன வருத்தமாக தான் இருக்கு. ஸோ அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிற எங்களை மாதிரியான விஜய் ஃபேன்ஸும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் தட்ஸ் ஓகே. நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வி மிஸ் யூ தளபதி. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.